தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் வாடகை நிலுவைத் தொகையை நிறுத்தி வைத்துள்ளதால் போராட்டம். தென் மாநிலங்களில் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கும் அபாயம். தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பினர். போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் சிரமமின்றி பயணிக்க முடிந்ததாக மகிழ்ச்சி. தேர்தல் முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் உள்நாட்டு விமான கட்டணம் பன்மடங்கு அதிகரிப்பு. மதுரையிலிருந்து சென்னைக்கு விமான கட்டணமாக 32,000 வசூலிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. உள்நாட்டு விமான கட்டணம் பன்மடங்கு அதிகரிப்பு. விருதுநகர் அருகே 25 பேர் உயிரிழந்த பட்டாசாலை வெடி விபத்து சம்பவம். கோவையில் தலைமறைவாக இருந்த ஆலையின் உரிமையாளர் அதிரடி கைது. டெல்லியில் உணவு டெலிவரி ஊழியர் சுட்டுக்கொலை. தப்பியோடிய தலைமை காவலரை கைது செய்த காவல்துறையினர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணிகள் தீவிரம். தற்போது வரை 5,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சேர்க்கையை பெற்றுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். நாடு முழுவதும் உச்சபட்ச மின் தேவை வரலாறு காணாத வகையில் 256 ஜிகாவாட்டாக உயர்வு. தீவிரமடைந்து வரும் வெப்ப அலை காரணமாக மின் தேவை உயர்ந்து புதிய உச்சம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. ஒன்றிய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். கூடங்குளம் முதலாவது அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு. மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. மேற்கு வங்கத்தில் 2வது மற்றும் கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. 142 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. ஒன்றிய பாஜக அரசின் 54,000 கோடி ரூபாய் நிதி முறைகேடு. 14 துறைகளின் செலவு கணக்கை சிஏஜி ஆய்வு செய்ததில் அம்பலமானது. மத்திய படைகளை குவித்து மேற்கு வங்க மக்களை அச்சுறுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை காப்பாற்ற பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த மேற்கு வங்க மக்களும் வாக்களிக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். மணப்பாறையில் புகழ்பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கானோர் பூந்தட்டுகளை ஏந்தி வந்து வழிபாடு. பஞ்சாப் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க சதி. 63 எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல். உத்தவ் தாக்கரேயின் 3 எம்பிக்கள் திடீர் மாயம். பாஜகவின் ஆபரேஷன் டைகர் திட்டம் அம்பலம். இமயமலையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உருவாகியுள்ள தொங்கு பனிப்பாறைகள். ஒன்றிய அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ்.